காரைக்குடியில் காதலர் தின ஆஃபர் அறிவிப்புக்கு எதிர்ப்பு. தாலி கயிறுடன் வந்த இந்து முன்னணியின் நிர்வாகிகள் உட்பட 5 பேர் கைது. 4 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். உடல்நிலை கருத்தில் கொண்டு ஒருவருக்கு காவல் நிலை பிணையில் விடுவிப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் தனியார் பேக்கரி நிறுவனத்தினர் காதலர் தின ஆஃபர் அறிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் அக்னிபாலா தலைமையில் பேக்கரி முன் தாலி கயிறுடன் சென்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வடக்கு காவல்துறையினர் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். தொடர்ந்து காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் காதலர் தின ஆஃபர் பேக்கரி அறிவித்த நிறுவனத்தாரிடம் புகாரை பெற்று இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அக்னிபாலா, தேவகோட்டை நகரச் செயலாளர் சுரேஷ், மற்றொரு நிர்வாகி மாரியப்பன், காரைக்குடி நகரச் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் இளையராஜா ஆகிய 5 பேரை கைது செய்து அவர்கள் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த தகவல் பரவிய தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வடக்கு காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட இந்து மக்கள் நலக் கட்சியைச் சேர்ந்த இளையராஜாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். தொடர்ந்து காவல் நிலைய வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் கைது செய்யப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் 4 பேரை தேவகோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியிடம் அழைத்துச் சென்றனர். கைது செய்யப்பட்ட இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் அக்னிபாலா உட்பட 4 பேருக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி நிர்வாகிகள் 4 பேரையும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிளை சிறையில் அடைத்தனர். வரதுக்கு வெளியில் ரொம்ப நேரம் ஆகுது.